கிளாஸ் இருக்குது, ஈவினிங்கில் இருக்குது, மார்னிங்லேயும் இருக்குது. உங்கள் டைம் எப்படி வரும்? உங்களுக்கு நீங்கள் அவைலபிள் டைம் இங்கே இப்போ எந்த மாதிரி இருக்கும் இந்தியாவில்? இங்கே 3.5 மணி நேரம் வித்தியாசம் சார். 3.5 மணி நேரம் பேக்லையா? ஆமாம் சார். நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்க, நாங்கள் பின்னாடி. உங்களுக்கு ஓகே. காலையில் எத்தனை மணிக்கு கிளாஸ் இருக்குங்க? எனக்கு இந்தியன் டைமில் 7 அல்லது 8 என்னன்னு பாருங்கள். 7 அல்லது 8, 7 அல்லது 8 மார்னிங். இந்தியன் டைமில் 7 இல்லைன்னா 8, 7 இல்லைன்னா 8, 1 ஹவருக்கோ 2 ஹவருக்கோ. 7 இல்லைன்னா 8, 7 இல்லைன்னா 8. இது சாட்டர்டே சண்டே சார், அது இல்லைங்களா? சாட்டர்டே சண்டே மேபி சாட்டர்டே வேணால் அரேஞ்ச் பார்க்கலாம், சாட்டர்டே வேணால் பார்க்கலாம். ஸோ 3 நாள், வாரத்துக்கு 3 நாள் வச்சுக்கலாம். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டேன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே சார். டியூஸ்டே, சாட்டர்டே. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணி? 7 மணினா உங்களுக்கு எத்தனை மணிக்கு வரும்? இங்கே 8 மணினா அங்கே என்ன வரும்? இங்கே 8 AM-னா இந்தியாவில் 8 AM-னா 7 மணினா இங்கே 3:30 மணி சார். ரொம்ப இது இல்லை, ரொம்ப ஏழு இல்லை. இல்லைன்னா எனக்கு இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக டே டைமில் ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போதைக்கு. டியூஸ்டே, தேர்ஸ்டே நான் டே டைம் ஃப்ரீயாக இருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மேக்ஸிமம் டைம் சொல்லுங்கள். மார்னிங் எத்தனை உங்களுக்கு ஜெர்மன் டைமில் மேக்ஸிமம் 7 to 8 ஓகேன்னு நினைக்கிறேன் சார். டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இது 3 நாளுமே 7 to 8 ஓகே தான். ஐ மீன் என் டைம் 7 to 8னா உங்கள் டைம் வந்து எப்படி சொல்கிறது, 10:30 to 11:30 சார். அது ஃபைன் தான், எனக்கு ஃபைன் தான். எனக்கு ஆக்சுவலாக மார்னிங் டைமில் கொஞ்சம் பேச்சஸ் இல்லை. மார்னிங் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே மார்னிங் இருக்குது. மற்றபடி டியூஸ்டே, தேர்ஸ்டே நான் மார்னிங் டைமில் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். ஸோ எத்தனை சொன்னீங்க? 10 or 11? உங்கள் டைம் 10:30 to 11. 10:30 11. ஓகே ஓகே. ஸோ நம்ம 11க்கு வச்சுக்கிடலாமா? 11க்கு வச்சுக்கிடலாமா? இந்தியன் டைம் 11, ஐஎஸ்டி 11. இல்லை சார், நாங்கள் 9 மணிக்கு நான் சொல்கிறேன் சார், 9 மணிக்கு கிளம்புவோம். ஓகே, நீங்கள் கம்ஃபர்ட்டாக சொல்லுங்கள். நீங்கள் டைம் கம்ஃபர்டபுளாக சொல்லுங்கள். 10:30 to 11:30 நம்ம ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் முன்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இப்போதைக்கு 10:30 ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே சார். டியூஸ்டே. ஓகே, எவ்வளோ நாள் டியூரேஷன் ஆகும் சார்? இது வந்து மொத்தம் ஒரு 35 to 40 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, 35 to 40 ஹவர்ஸ் ஆகும். ஆமாம், ஃபுல் டிஎம் மாடல் ஃபுல்லாக உங்களுக்கு என்னெல்லாம் இண்டிவிஜுவல் பார்ட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, கன்செப்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறேன்னு எல்லாமே. ஆமாம், டிஎம் மாடல் எல்லாமே உங்களுக்கு டிஎம் மாடல் எல்லாமே சொல்லி தரும். கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் போட்டு விட்டுருங்க சார். புரியல, என்ன சொல்றீங்க? என்ன ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி ஏதுன்னு அது கொஞ்சம் போட்டு. ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியும் சார். ஓகே, ஸோ இது வந்து டிஎம் மாடல். இதில் உள்ள கான்செப்ட் தான், இந்த கண்டென்ட்ஸ் தான் எடுப்பேன் இந்த ட்ரைனிங்கில். ஸோ இது வந்து எப்படி டிஎம்னா என்னென்னா, ஸோ டிஎம் பேசிக்கலி எதுக்குன்னா நம்மளோட ஃப்ரைட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஃப்ரைட்டு ஹேண்ட்லிங் பண்ணுறது தான் டிஎம் மாடல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் தான் எல்லாமே. ஃப்ரைட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது டிஎம் மாடல். ஸோ பேசிக்கலி என்னென்னா இது ஃப்ரைட் அண்ட் ஃப்ளீட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இதுதான் டிஎம்மோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஃப்ரைட், ஃப்ளீட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அது ரெண்டுமே டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னலும் ரெண்டுமே கம்ப்ளை பண்ணோம். இது வந்து டிஎம்ல உள்ள ப்ராசஸ். நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃப்ரைட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ சப்கான்ட்ராக்ட்னா நம்ம அந்த கேரியர்ஸ், ஷிப்பர்ஸுக்கு ஆர்டர் கொடுக்கணும், அது சப்கான்ட்ராக்டிங். ஒரு ஃப்ரைட் காஸ்ட், இங்கே வந்து என்னெல்லாம் ஃப்ரைட்டில் காஸ்ட் ஆகுதோ, எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதில் அக்கௌண்ட்டுக்கூட மேப் பண்ணணும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா ஸ்டார்டிங் ஈவெண்ட், டெலிவரி ஈவெண்ட், அதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கு மாதிரி ஃப்ரைட் காஸ்ட் கேல்குலேஷன், ஃப்ரைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் கேல்குலேஷன். அப்புறம் அனலிட்டிக்ஸ்னா ரிப்போர்ட், ரிப்போர்ட் எல்லா டீம் ரிப்போர்ட், மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ டிஎம்ல இருந்து எல்லாமே எஸ்ஏபிலேருந்து வரும். இது மாஸ்டர் டேட்டானா இந்த லொக்கேஷன், டிரான்ஸ்போர்ட் லேனில் மாஸ்டர் டேட்டாவில் வரும். இதான் வந்து ப்ராசஸ். ஸோ ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஃப்ரைட் ஆர்டர் கிரியேட் பண்ணுறது இருக்கும். அதை பிளான் பண்ணி டெண்டரிங்னா கொட்டேஷன் கேட்குறது கேரியர்ஸ்ட்டு வந்து. அப்புறம் எக்ஸிக்யூஷன் மானிட்டரிங், ஃப்ரைட் எக்ஸிக்யூஷன் மானிட்டரிங், ஃபைலி செட்டில் பண்ணும். ஃப்ரைட் செட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆகி கஸ்டமருக்கும் நீங்கள் உங்களுக்கு இன்வாய்ஸ் சப்ளைட்லேருந்து வரும். என்னெல்லாம்
சர்வீஸ் பண்ணாங்க. இதான் வந்து இப்போ டிஎம்ல ப்ராசஸ், இதான் டிஎம்ல ப்ராசஸ். ஸோ இதுதான் இது டிஎம்ல எடுத்தீங்கன்னா இதுதான் ஃபுல் ப்ராசஸ், இதுதான் ஃபுல் ப்ராசஸ் டிஎம்ல, இதுதான் ஃபுல் ப்ராசஸ். ஸோ இந்த ஃபுல் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு சொல்லி தருவேன். எப்படி ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணி டெலிவரி பண்ணி எப்படி ஃப்ரைட் ஆர்டர் லிங்க் பண்ணுறோம், அதுக்கு பேர் FUBR ஃப்ரைட் யூனிட் பில்டிங் ரூல். அது ஃப்ரைட் யூனிட் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம கெப்பாசிட்டி எல்லாம் வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு, இதில் டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க். ஸோ அது வந்து ஷிப்பாக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், இல்லைன்னா ரோடாக இருக்கலாம், ரயிலாக இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம் ஃப்ரைட் ஆர்டர். ஸோ இதே மாதிரி இந்த சைக்கிளில் நம்ம படிக்க போகிறோம். நம்மளோட மெயின் திங் வந்து இந்த கிராஃப் தான். இதுல இருந்து தான் ஃப்ரைட் மேனேஜ்மெண்ட் பற்றி இதுதான் சைக்கிள், ஃப்ரைட் சைக்கிள்னா இதுதான் சைக்கிள். இதை தான் நம்ம படிக்க போகிறோம் ட்ரைனிங்கில். ஓகே ஓகே ஸோ இது மாதிரி இது சிஸ்டத்தை காட்டணும்னா இதுதான் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து ஃபியூரி இருக்குது. ஸோ SAPல நியூ டு இது வந்து ஃபியூரி. ஸோ நமக்கு 2 திங்ஸ் இருக்குது. இந்த ஸோ இந்த டிஎம் மாடல் வந்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது. டிஎம் மாடலோட மொத்தம் எல்லா மாடலுக்குமே ஒன்று GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதான் வந்து SAP சர்வர். இங்கே வந்து நமக்குள்ள டிஎம்குள்ள எல்லாமே இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் இது வந்து இதெல்லாம் மாஸ்டர் டேட்டா. அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரீன் இருக்குது. அது இது வந்து என்டியூசர் ஸ்க்ரீன். இன்னொரு ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கு பேர் SPRO. அது வந்து எதுக்குன்னா கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. இங்கேயும் டிஎம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து இதெல்லாம் எல்லா கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது ரெண்டுமே படிப்பீங்க. எப்படி என்டியூசராக யூஸ் பண்ணுறோம். என்டியூசர்னா நீங்கள் SAP இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அந்த கிளையண்ட் யூஸ் பண்ண பிறகு என்டியூசர், அவங்க எம்ப்ளாயிஸ் வேறு என்டியூசர்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த திங் அவங்கெல்லாம் இதில் செய்வாங்க. என்டியூசர் தான் இதில் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம கன்சல்டண்டாக வி ஹேவ் டு கான்ஃபிகர். இங்கே வந்து எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணணும். IMGயில் இதுக்கு பேர் IMG ஸ்க்ரீன். இங்கே எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணணும். கஸ்டமருக்கு இந்த கிளைண்ட்ஸ் எம்ப்ளாயிஸுக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுக்கணும். இந்த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் படி, மேனேஜ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் படி வி எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பிறகு மோஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் என்டியூசர் எதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபியூரி ஆப்பில். அவங்க மோஸ்ட்லி ஃபியூரி ஆப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. என்டியூசர்ஸ் வந்து ஃபியூரி ஆப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபியூரினா இது ஒரு லைக் வெப் ப்ரௌசர். இது மாதிரி வெப் ப்ரௌசர் மாதிரி குரோம் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ, எஸ்எஸ்எல் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டிஎம்மும் இந்த ஃபியூரியும் ஒரு வெப் ப்ரௌசர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிஎம்ல எல்லாமே இங்கே தான் நம்ம பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஃப்ரைட் ஆர்டர், ஃப்ரைட் யூனிட், எல்லாமே செட்டில்மெண்ட் எல்லாமே இதில் இருந்து தான் பண்ணுவோம். இந்த ஃபியூரியிலேருந்து தான் பண்ணுவோம். இது ஒரு இதான் இப்போ ஒரு காக்பிட். இதில் வந்து நிறையா ஃப்ரைட் ஆர்டர்ஸ்லாம் இருக்கலாம். இல்லை ஃப்ரைட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃப்ரைட் ஆர்டர். இது ஒரு ஃப்ரைட் ஆர்டர். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ரைட் ஆர்டர் இருக்குது. இது வந்து இதே மாதிரி ஃப்ரைட் ஆர்டர் நம்ம இப்போ நம்ம ட்ரைனிங்கில் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மாடிஃபை பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு ட்ரைனிங்கில் படிப்போம். இது ஒரு ஃப்ரைட் ஆர்டர். இந்த ஃப்ரைட் ஆர்டரில் நீங்கள் செட்டில்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரைட் ஆர்டரில் நிறையா ஆப்ஷன் இருக்குது. இது வந்து சப் கான்ட்ராக்டிங்க்கு. இங்கே வந்து சர்வீஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணலாம். இதே மாதிரி இது எல்லாமே நம்ம ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து எதில் ஒர்க் பண்ணோம்னா IMGயில் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்ஃபிகரேஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இந்த ECX வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு பிறகு எல்லாமே இந்த ஃபியூரியில் தான் இருக்கும். இங்கே தான் எல்லா ஆக்டிவிட்டி ஃப்ரைட்டில் எல்லா ஆக்டிவிட்டிஸும் இங்கே தான் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். ஸோ இதான் இது. ஸோ நம்ம இப்போதைக்கு 10:30 ஃபிக்ஸ் பண்ணலாம். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 10:30, 11:30. நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த நேரத்துக்கு படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே சார். சாட்டர்டேக்கு பதிலாக லைக் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே கூட ஓகே தான் சார். இல்லை எனக்கு வெனஸ்டே, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே மார்னிங் இன்னொரு பேட்ச் இருக்குது. 10 வரை இன்னொரு பேட்ச் இருக்குது. ஸோ அன்றைக்கு 11க்கு வச்சிடலாமா? அன்றைக்கு ஒரு நாள் 11க்கு வச்சிடலாமா? வெனஸ்டேங்களா? வெனஸ்டே 11க்கு வச்சிடலாம். ஓகே சார். ஓகே சார். ஸோ டியூஸ்டே, தேர்ஸ்டே 10:30, வெனஸ்டே வந்து 11 வச்சுக்கலாம்.